வச்சுக்கீங்களா? அப்படியே வச்சுக்கோ. சரி, நீங்க மட்டும் என் கண்ணுக்கு தெரிய மாட்டீங்க, நான் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியணுமா? ரொம்ப நல்லா தெரியுற கட்டப்பா. ஐயையோ! ஐயோ! என்னம்மா இதெல்லாம்? அ வ எ பயப்படாத கட்டப்பா. எனக்கு என்ன எனக்கு பயம்லாம் கிடையாதுப்பா. உனக்கு உதவி பண்ணலான்னு இருக்கேன். அன்னைக்கு ₹100 கொடுத்தேன். இன்னைக்கு ₹2000 கொடுத்துருக்கேன். 2000மா? யாரு குடுத்தா? எப்ப குடுத்தாங்க? ஆ, சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஆ. உன் பாக்கெட்ல எவ்வளோ ஆ. இருக்குன்னு பாரு. என்னது? ₹100 குடுத்துட்டு 2000 பொய் சொல்றியா நீ? என்ன அது? நீ எண்ணி பாரு கட்டப்பா. எவ்வளோ இருக்குன்னு. 2000. சரி, இது எப்படி என் பாக்கெட்ல வந்துச்சு? அது உன்னோடதுதான். நீ என்னப்பா? ஆமா. இல்ல. இது ராஜாவோடது. அவர் தெரியாம கீழே போட்டாரு. இத கண்டிப்பா நான் அவருக்கு திருப்பி குடுத்தே ஆகணும். நான் வச்சுக்க மாட்டேன். அவரை கீழே போட்டுட்டு போல கட்டப்பா. அப்போ? அவனுக்கு இந்த பணம் இருக்கிற விஷயமே தெரியாது. ஆ. இப்படிதான் இனி உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அ. இதுக்கு பதிலா நீ எனக்கு பண்ண வேண்டியது ஒண்ணுதான். அப்பப்போ எனக்கு நீ வந்து உதவி பண்ணணும். பண்ணுவியா? எங்க அம்மா சத்தியமா செய்யறேன். சொல்லு. என்ன செய்யணும்னு சொல்லு. இப்ப இல்ல. நீ வீட்டுக்கு போ. உன் பொண்டாட்டி தனியா. சரி. சரி, இத பத்தி என் பொண்டாட்டி கேட்டா நான் என்னத்த சொல்றது? சொல்லு. அவ உன்னை எதுவும் கேட்க மாட்டா. அவ கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லாத. நானா சொல்லுவேன். நான்லாம் இத சொன்னா அவன் நம்பவே மாட்டான். குரல் மட்டும் தான் கேக்குது, கண்ணுக்கே தெரிகிறதுல. அதுவும் நீ ஒரு பொண்ணுன்னு சொன்னா உன்னை நான் வச்சிருக்கேன்னு என்ன சந்தேகப்படுவான். என்ன அடிச்சே கொன்னுருவான். அவகிட்ட யார் தினமும் அடி வாங்கி சாகுறது? சரி, எனக்கு நேரமாயி போச்சு. முதல்ல இங்கிருந்து நான் கிளம்புறேன். அப்புறமா பார்க்கலாம். ஆ, இந்த போர்டுல அப்படி என்ன எழுதியிருக்கு? கஸ்தூரி மஹால். தெரியும். சரி, பாப்போம்.